ஹாய், வெல்கம் டு நிசாஸ் கிச்சன். நம்ம இப்போ கிச்சனில் கரண்டி ஆம்லேட் எப்படி செய்கிறங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கணும். இதில் முட்டையை உடைச்சி போட்டுக்கணும். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, நம்ம ஆம்லேட்க்கு தேவையான அளவு உப்பு, ரெண்டு பிஞ்ச் அளவு கரம் மசாலா, கால் டீஸ்பூன் மிளகாய் தூள், கால் டீஸ்பூன் மிளகுத்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கணும். நம்ம இப்படி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம இதை செய்ய போகலாம். வாங்க கிச்சனுக்கு. இந்த மாதிரி ஒரு தாளிக்கிற கரண்டி தான் நான் இப்போ எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம இப்போ 3 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு எண்ணெய் ஹீட் ஆயிருச்சு. நம்ம அடித்து வச்சிருக்கிற முட்டையை பதிலாக சேர்த்துக்கலாம். அடுப்பை நம்ம எப்பயுமே சிம்மில் வச்சு தான் செய்யணும். ஏன்னா உள்ளே நல்லா வேகணும். அதுக்காக நம்ம இப்போ சிம்மில் வச்சுக்கணும். ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு முட்டை. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஆம்லேட் ரெடி ஆயிருச்சு. இதை நாம் இப்போ பிளேட்டில் மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா கரண்டி ஆம்லேட் சூப்பராக எம்மியாக ரெடி ஆயிருச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.